சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1.20 லட்சம். ரொம்ப கம்மி வட்டி. தமிழக அரசின் குஷியான அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழக அரசு கால்நடை வளர்ப்போரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கறவை மாடுகள் வாங்க கடன் உதவி திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். விவசாயிகளுக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதிலும் மானிய கடன் உதவி திட்டங்கள், கடன் தள்ளுபடி திட்டங்கள் நடைமுறையில் உள்ளது. அந்த வகையில் தமிழக அரசு கால்நடை வளர்ப்போர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கறவை மாடுகள் வாங்குவதற்கான கடன் உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் முக்கியமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட், அதாவது டாப்செட்கோ மூலம் நடத்தப்படுகிறது. இது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு முக்கியமாக உதவியாக அமைகிறது. இந்த திட்டமானது தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம், அதாவது ஆவின் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் வழங்கப்படுகிறது. மேலும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள், அதாவது எருமை உட்பட வாங்க ரூபாய் 1,20,000, கறவை மாடு ஒன்றுக்கு ரூபாய் 60,000 வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பை ஊக்குவித்து பால் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். ஆண்டு வட்டி விகிதம் 7%. பயனாளியின் பங்கு 5% ஆகும். மேலும் இதற்கு தகுதிகளாக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இதற்கு வயது வரம்பாக 18 முதல் 60 வயது வரை இருக்க வேண்டும். மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் உங்கள் உள்ளூர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் அங்கு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் ஆவணங்களாக ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், உறுப்பினர் சான்று, வருமான சான்று, மேலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு போன்றவை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் அருகிலுள்ள ஆவின் பாலகம் அல்லது கூட்டுறவு சங்கத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கடன் உடனடியாக வழங்கப்படும். மேலும் இதற்கு தொடர்புக்கு அருகிலுள்ள கால்நடை பராமரிப்பு அலுவலகம் அல்லது டாப்செட்கோ அலுவலகத்தை, அதாவது tabcedco.tn.gov.in என்பதை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தேவைப்படும் ஆவணங்களாக சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் தேவைப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.